உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் எல்லா தரப்பட்ட ஃபண்ட்ஸும் இருக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? அப்படின்னா ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரி தான் உங்களுக்கு ஒரு சிறந்த முதலீடாக இருக்க முடியும். வெல்கம் டு holisticinvestment.in. பொதுவாக மார்க்கெட் கேப்பை பேஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டை கேட்டகரைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பார்த்தா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் அண்ட் மிட் கேப், ஃப்ளெக்ஸி கேப் மற்றும் மல்டி கேப் இப்படி பிரிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரியை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் அவங்களோட சொத்துக்களை குறைஞ்சது 65% ஈக்விட்டி மற்றும் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் முதலீடு செய்வாங்க. எந்த மார்க்கெட் கேப்பில் அதிகமாக முதலீடு செய்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அது ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டு, மிட் கேப் ஃபண்டு அப்படின்னு பிரிப்பாங்க. ஆனால் ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான மார்க்கெட் கேப்லேயும் கலந்து முதலீடு செய்வாங்க. அதாவது லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு, மிட் கேப் ஸ்டாக்ஸு மற்றும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் இந்த மூணுலையும் கலந்து தான் முதலீடு பண்ணுவாங்க. ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் மேனேஜருக்கு முதலீடில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அவங்களோட கவனம் எல்லாம் நிறுவனத்திற்கு நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்கா, எதிர்காலத்தில் அந்த நிறுவனத்தின் வளர்ச்சி எப்படி இருக்கும், இதை வச்சு தான் அவங்க ஸ்டாக்ஸை பிக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கலந்து முதலீடு செய்யும்போது நமக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய நிறுவனங்கள் சந்தையின் இறக்கத்தின் போது ஃபண்டை ஸ்டேபிளாக வைக்க உதவும். அதே சமயம் சந்தை ஏற்றம் பெறும்போது சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸை அதிகப்படுத்தியாகும். சரி, ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இடம் பெறலாமா அப்படின்னு எப்படி முடிவெடுக்கிறது? உங்களுக்கு ஸ்மால் கேப் ஃபண்டு, மிட் கேப் ஃபண்டு அளவுக்கு ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லை, ஆனால் அதை விட கொஞ்சம் கம்மியாக ரிஸ்க் இருந்தால் சரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது சரியான தீர்வாக இருக்கும். நீங்கள் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை குறைஞ்சது 5-7 வருடங்கள் வரை உங்களோட முதலீடை தொடரணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபண்டோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்க்கணும். இப்போ சில ஃபண்ட்ஸு அதிக ரிட்டர்ன்ஸ் எடுக்க கொஞ்சம் அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு சில ஃபண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருந்தால் போதும், லாங் டேர்மில் க்ரோத் இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. இதில் உங்களுக்கு ஏற்ற சரியான ஃபண்டை தேர்வு செய்யணும். இப்போ ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட டாக்ஸேஷன் என்னன்னு பார்க்கலாம். இதனோட ஹோல்டிங் பீரியட் 1 வருடம். 1 வருடத்துக்கு முன்னாடி விற்று வெளியேறினீங்கன்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், அதுக்கு 15% வரி கட்டணும். இதுவே நீங்கள் 1 வருடம் கழித்து விற்றீங்கன்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 1 வருடத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. அதுக்கு மேலே வர கெயின்ஸுக்கு மட்டும் 10% வரி செலுத்தணும். கடைசியாக ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லி நிறைவு செஞ்சுக்கலாம். ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு எந்த வகையான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி முதலீட்டை மாற்றி அமைச்சு அதன் மூலமாக ரிட்டர்ன்ஸை ஈட்டுவாங்க. ஆனால் குறுகிய காலகட்டத்தில் இந்த ஃபண்ட்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஷார்ட் டேர்ம் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் இல்லை அதிகப்படியான ஏற்ற இறக்கங்களை பார்த்துட்டு முதலீட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. லாங் டேர்மில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணால் தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு முதலீடுகள் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மூலமாக உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ்டு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னு விருப்பம் இருந்தாலோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற 30 மினிட் காம்ப்ளிமெண்ட்ரி அப்பாயின்மெண்ட் லிங்க்கை பயன்படுத்தி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.